ஒரு அழகான அரண்மனை இருந்துச்சாம். அந்த அரண்மனையில் ஒரு ராணி வசித்து வந்தாங்களாம். அந்த ராணிக்கு ஒரு ராஜாவும் இருந்தாராம். அந்த ராணி ஒரு வெள்ளை குதிரையை வளர்த்துட்டு வந்தாங்களாம். அந்த குதிரை கூடயே டெய்லியும் பேசுவாங்களாம், அது கூட விளையாடுவாங்களாம், அது கூடயே அதிக நேரம் செலவழிப்பாங்களாம். ஒரு நாள் அந்த ராணி என்ன செஞ்சாங்களாம், தன்னுடைய ராஜா வேறு ஊரில் இருக்கிறதுனால அவருக்கு கொடுக்க வேண்டிய தானியங்களை அந்த குதிரைக்கிட்ட கொடுத்து அமிச்சாங்களாம். அந்த குதிரையும் அதை எடுத்துக்கிட்டு காட்டு வழியாக நடந்து போச்சான். நடுவில் அந்த குதிரைக்கு ரொம்ப பசிச்சுதான். அது அந்த தானியங்களோட மூட்டையை பிரித்து கொஞ்சம் தானியங்களை சாப்பிட்டுட்டு அந்த தானியத்தில் மிச்சம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ராஜா கிட்ட போய் கொடுத்துச்சான். ராஜாவும் அதை வாங்கி வச்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் என்னாச்சா, அந்த குதிரை ராணிக்கிட்ட போயிடுச்சான். ராஜா ஊர் திரும்பினதும் ராணிக்கிட்ட தானியங்களோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த ராணி, நான் எப்பொழுதும் போல தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த ராஜா அப்போ என்ன நடந்திருக்கும்னு கேட்டாராம். அப்போ அந்த குதிரையை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த குதிரை தான் பசிச்சதுனால சாப்பிட்டா உண்மையே சொல்லிச்சான். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தவறான செயலை செய்யக்கூடாது, நம்ம தானியங்களோட அளவை குறைச்சி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம எந்த அளவில் கொடுக்குறோமோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராணியும் ராஜாவும் சொன்னாங்களாம். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? அக்கம் சுருக்கேல். ஔவையார் பாட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா, அக்கம் சுருக்கேல். நம்ம தானியங்களை அளவு கம்மியாக பயன்படுத்தி விற்கக்கூடாது, அது ரொம்ப தவறான செயல்.